வணக்கம் நண்பர்களே. உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம் அனைவருக்கும் சுதந்திரத்திற்காக போராடிய பல தியாகிகளின் வரலாறு நன்றாக தெரியும். ஆனால் இன்றும் எல்லையின்றி நம் நாட்டை பாதுகாக்கும் இராணுவ வீரர்களின் வீரதீர செயல்களின் வரலாறு யாருக்கும் அவ்வளவாக தெரிவதில்லை. இன்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருப்பது அப்படிப்பட்ட ஒரு வீர வரலாறைத்தான். இன்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருப்பது ஐஃபா வார். ஐஃபா வார் அப்படின்னு சொன்னா பல பேருக்கு என்னன்னு தெரியாது. இது முதல் உலகப் போரில் இந்தியர்களின் பங்கை பற்றியது. இந்த போர் தான் இஸ்ரேல் என்ற நாடு உருவாக காரணம். மற்றும் இஸ்ரேலில் உள்ள மாணவர்கள் இன்றளவும் இதை பற்றி படித்துக் கொண்டு இருக்கின்றனர். இதை பற்றி கேள்விப்படும் போது எனக்கு ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த அனுபவம் கிடைத்தது. 400 வருடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்த இடத்தை மீட்டு கொடுத்ததில் பெரும்பங்கு நம் இந்திய இராணுவத்திற்கு உண்டு என்பதை அறியும் போது மிகுந்த பூரிப்பு என்னுள் ஏற்பட்டது. இந்த வரலாறை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் என்னுள் ஏற்பட்டது. வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நாம இப்போ 1918க்கு போகலாம். முதல் உலகப் போரின் முடியும் தருவாயில்தான் இந்த ஐஃபா யுத்தம் நடந்தது. ஐஃபா என்பது ஒட்டோமன் பேரரசின் ஒரு சிறிய பகுதி. இப்போது இருக்கும் இஸ்ரேலின் 3வது பெரிய இடம்தான் இந்த ஐஃபா. ஐஃபாவில் இயற்கையாகவே ஒரு துறைமுகம் இருந்தது என்று சொல்லலாம். அங்கு ஒரு ரயில் நிலையமும் இருந்தது. இதுதான் ஜெர்மனிக்கு ஐஃபா மீது ஒரு கண் வர காரணம். இந்த நகரம் மட்டும் கிடைத்துவிட்டால் கப்பல் வழி போக்குவரத்து மிக எளிமையாக செய்துவிடலாம் என்ற ஒரே நோக்கம் மட்டுமே ஜெர்மனிக்கு இருந்தது. இதை தன் வசம் வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஜெர்மனி ஒட்டோமன் பேரரசிடம், குறிப்பாக துருக்கியிடம் சொன்னது, இதை எப்போதும் உங்களின் அடிமையாக வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு நான் உதவுகிறேன். அதேபோல் ஒட்டோமன் பேரரசும் இதை 400 வருடமாக அடிமையாக வைத்திருந்தது. ஒட்டோமன் பேரரசு ஜெர்மனிக்கு ஆதரவாக போகிறது என்றவுடன் ஐஃபா மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் அல்லது அவர்களிடம் மிகப்பெரிய கொந்தளிப்பு வருகிறது. எப்படியாவது இந்த தருணத்தை பயன்படுத்தி விடுதலை பெற வேண்டும் என்று அந்த மக்கள் விரும்பினர். இந்த ஐஃபா பாலஸ்தீனத்தின் கீழே இருந்தது. இதற்கு யார் உதவலாம் என்று கேள்வி வரும்போது இங்கிலாந்து சொன்னது, என்னிடம் இந்தியா என்ற ஒரு நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது. அங்கிருக்கும் ஒரு படைப்பிரிவை ஐஃபாக்கு அனுப்புகிறேன், அவர்கள் உங்களுக்காக போரிடுவார்கள் என்றது. ஐஃபா மக்களும் அவர்களை அனுப்புங்கள் என்கின்றனர். இங்கு முதல் உலகப் போர் என்பது மனிதர்களுக்கும் இயந்திரங்களுக்கும் இடையே நடக்கும் ஒரு யுத்தம். முதலாவது உலகப் போரில்தான் இயந்திர துப்பாக்கிகள், பீரங்கிகள், போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் கொண்டு பல நாடுகள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம் இந்திய இராணுவத்திடமோ, அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவின் 15வது பிரிவை சேர்ந்த குதிரைப்படைதான் அங்கு சென்றது. அவர்களிடம் இருக்கும் ஆயுதம் என்ன தெரியுமா? ஒரு வாள் மற்றும் ஈட்டி போன்ற ஒரு ஆயுதம் மட்டுமே இருந்தது. இவற்றையும் மனதில் நம்பிக்கையையும் கொண்டு அங்கு செல்கிறது இந்திய இராணுவம். இந்த படைப்பிரிவில் இந்தியாவில் 3 இடங்களில் உள்ள படைகள் கலந்து கொண்டனர். அவைகள் ஹைதராபாத், மைசூர் மற்றும் ஜோத்பூர். இதில் 400 வீரர்கள் உள்ளனர். முதலில் இவர்கள் எகிப்திற்கு ஒரு படையும் ஐஃபாக்கு ஒரு படையுமாக செல்கின்றனர். நம் படைகள் இங்கிருந்து கிளம்புவதற்கு முன் ஒரு திட்டம் போடுகின்றனர். ஏன்னா எதிரிகளை நேரடியாக போரிட்டு வெல்ல முடியாது. ஏனென்றால் அவர்களிடம் இயந்திர ஆயுதங்கள் உள்ளது. ஆனால் நம்மிடமோ வாளும் ஈட்டியும் மட்டுமே உள்ளது. நம் இராணுவத்தின் திட்டம் என்ன என்றால், முதலில் ஒரு பிரிவு அவர்களின் ஆயுத பலத்தை கவனிக்க வேண்டும். 2வது பிரிவு நேரடியாக ஐஃபாவுக்கு சென்று தாக்குதல் நடத்தி அத்தாக்குதல் முடிந்தவுடன் முதல் பிரிவுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். 3வது பிரிவு இவர்களை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
ஆனால் இவர்கள் ஐஃபாவை அடையும் முன்னரே இவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. அப்போது இவர்கள் திட்டமிட்டபடி 3 பிரிவாக பிரிகின்றனர். எதிரி இராணுவம் துப்பாக்கியால் சுட்டதில் நமது வீரர்கள் பலர் இறக்கின்றனர். நமது குதிரைகளும் மடிகின்றன. கடைசியாக நமது இராணுவம் அவர்களிடம் கடுமையாக யுத்தம் நடத்திய பிறகு ஐஃபா நகரத்தில் உள்ள அனைத்து எதிரிகளையும் கொன்றது. அது மட்டுமின்றி 1400 இருந்து 1600 வரை உள்ள துருக்கி மற்றும் ஜெர்மானிய வீரர்களையும் சிறைப்பிடித்து இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றனர். அன்று முதல் ஐஃபா விடுதலை பெற்ற நகரமாக மாறுகிறது. இதன் காரணமாக இஸ்ரேல் என்ற ஒரு நாடு தோராயமாக 30 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகிறது. இந்த யுத்தத்தில் நமது வீரர்கள் 44 பேர் வீரமரணம் அடைகின்றனர் மற்றும் 60 முதல் 80 குதிரைகளும் இறக்கின்றன. 80க்கும் அதிகமான குதிரைகளுக்கு காயம் ஏற்படுகிறது. வெற்றி பெற்ற பிறகு நமது வீரர்கள் ஐஃபா நகரை சுற்றி குதிரையில் வலம் வருகின்றனர். அப்போது அந்த மக்கள் அவர்களுக்கு மிக பெரிய மரியாதையை செலுத்துகின்றனர். ஆம், இது ஒரு வரலாறு, நாம் அனைவரும் அறிய வேண்டிய வரலாறு. இந்த இராணுவ வீரர்களின் சார்பாக இஸ்ரேலில் இன்றும் ஹைஃபா தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவிலும் இதை நினைவு கூறும் விதமாக டெல்லியில் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் பெயர் தீன் மூர்த்தி ஹைஃபா சவுக் என்பதாகும். இதற்கு ஆண்டுதோறும் செப்டம்பர் 23 அப்போரில் ஈடுபட்ட அனைத்து வீரர்களையும் நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்துகின்றனர். குதிரை போர் வீரர்கள் மூலம் இந்த உலகம் சந்தித்த கடைசி வெற்றி எது தெரியுமா? இந்த ஐஃபா யுத்தம் தான் குதிரை போர் வீரர்கள் மூலம் இந்த உலகம் சந்தித்த கடைசி வெற்றி. அப்படி ஒரு சாதனையை நம்ம வீரர்கள் சாதிச்சிருக்காங்க. இந்த ஐஃபா யுத்தத்தின் ஹீரோ யார் தெரியுமா? மேஜர் தல்பத் சிங் என்பவர்தான். 3 இந்திய இராணுவ வீரர்கள் இந்த படையை வழி நடத்தினாங்க. அதில் ஒருவர் தான் மேஜர் தல்பத் சிங். இப்போர்ல அவரது குதிரை படுகாயம் அடைஞ்சிருச்சு. இருந்தாலும் அவர் விட்டு கொடுக்காம எதிரிகளிடமிருந்து துப்பாக்கியை வாங்கி திரும்ப எதிரிகளையே தொடர்ந்து சுட்டுக்கிட்டு இருந்தாரு. இதனால நம்ம வீரர்கள் எளிதா அந்த நகரத்துக்குள்ள ஊடுருவி போறதுக்கு உதவியா இருந்துச்சு என்று வீர வரலாறு கூறுகிறது. நாம் வெளிநாடுகளை பற்றியும் அவர்களின் வரலாறு பற்றியும் நிறைய தெரிந்து கொள்ள துடிக்கிறோம். அதேபோல் நம் வீர வரலாற்றை பற்றியும் தெரிந்து கொள்ள முயற்சிகள் எடுக்க வேண்டும்.